ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோகிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவரனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரின் குணாதிசயங்கள் எவ்வளவு அற்புதமானவைகள்! இன்றைக்கு நம்முடைய ராஜா யார், நம்முடைய தேவன் யார், நம்முடைய கர்த்தர் யார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர்? ஆளுகின்றவர். ஆளுகின்றவருக்கு நம்ம ஆளுகை செய்கிறவரை நம்ம என்ன சொல்லுவோம்? கிங், ராஜா. ராஜா, கிங். ஹீப்ரூவில் என்ன தெரியுமா? மெலக். எல் காட், மெலக், கிங். இப்போ எல் மெலக் அப்படின்னா காட் கிங். மை காட் மை கிங். எப்படி சொல்கிறது? எலி மை காட், மெலக்கி மை கிங். அப்போது எலி மை காட், மெலக்கி மை கிங். எபிரேயத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வார்த்தையோடு ஐ என்கிறதான எழுத்தை சேர்த்து ஈ என்ற உச்சரிப்பை கொடுக்கும் என்று சொன்னால் என்னுடைய என்று பொருள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே ஏலி ஏலி லாமா ஸ்வக்தானி. ஏலி ஏலி, என் தேவனே என் தேவனே. எல்னா தேவன், ஏலி என்று சொன்னால் மை காட், என் தேவன். அதே போல் டான் என்ற ஹீப்ரு வேர்ட். டான்னா நியாயாதிபதி. நான் சொன்னல, ஐ என்கிற எழுத்தை சேர்த்து ஈன் உச்சரிப்பை கொடுத்தா என்னவாக மாறுகிறது பாருங்கள். டான் நியாயாதிபதி, டேனி என் நியாயாதிபதி, மை ஜட்ஜ். கூட ஒரு எல் சேர்த்துங்க, டேனியல், அதான் தானியேல். என் தேவன் நியாயாதிபதி, மை காட் இஸ் அ ஜட்ஜ், அதான் டேனியல். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ எலி மெலக்கி, என் தேவன். அவர் யார்? எனக்கு ராஜா. அவர் என்னை ஆளுகை செய்கிறவர். வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதக்காரன் 68ஆம் சங்கீதத்தினுடைய 24வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். என் தேவன் என் ராஜா நடைகளை கண்டார்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடைகளை கண்டார்கள். அந்த நடை ராஜ நடை. இந்த உலகத்தில் ராஜா என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒருவர் தான் ராஜா, வேறு யாருமே ராஜா இல்லை. இயேசு ராஜா. நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பைபிளை போய் படித்து பார்க்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய முதல் அதிகாரம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி. இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு, ஜீனியாலஜி ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. நான் சொல்லுவதை உன்னிப்பாய் கவனிங்கள். அந்த அட்டவணையை படித்து பாருங்கள். படித்து பார்த்தால் எத்தனையோ ராஜாக்களுடைய பெயர் வரும். தாவீது என்கிற பெயருக்கு பின்னால் மட்டும்தான் ராஜா என்கிற டைட்டில் இருக்கும். சாலமோன், உசியா, யோதாம், இப்படி பல ராஜாக்கள் அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் யாருடைய பெயருக்கு பின்னாலும் ராஜா என்கிறதான அந்த டைட்டில், அந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்காது.
தாவீது தான் ராஜா. அடுத்தது தாவீதினுடைய மகன் ராஜா. தாவீது ராஜா என்று சொல்வதற்கு காரணம் என்ன? தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தாவீது ராஜா என்று சொல்லியிருக்கிறார்கள். இயேசு யார்? தாவீதின் குமாரன். தாவீது யார்? ராஜா. தாவீதின் குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் யார்? அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா. என் தேவன் என் ராஜா. 47ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தில் சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை கவனிக்கலாமா? தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் யார்? பூமி அனைத்திற்கும் ராஜா. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் முழு பூமிக்கும் ராஜாவாக இருக்க வாய்ப்பே இல்லவே இல்லை. நாடுகளுக்கு, தேசங்களுக்கு, ஒரு கம்யூனிட்டிக்கு இப்படித்தான் ராஜாவாக அவர்களால் இருக்க முடியும். யார் பூமி அனைத்திற்கும் ராஜா? யார் அவர்? என் தேவன் என் ராஜா. அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. இவர் ராஜாவாகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு யார் என்கிற கேள்விக்கு அவர்தான் மெலக், அவர்தான் ராஜா. இந்த பூலோகத்தில் அவதரித்தவர் ராஜாதி ராஜாவாக அவதரித்தார் என்கிற சந்தோஷமான செய்தி. இதை யோவான், புதிய ஏற்பாட்டில் யோவானுடைய நூல்கள், 1 நற்செய்தி நூல், 3 நிருபங்கள், 1 வெளிப்படுத்தின விசேஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நிருபம், 1 நற்செய்தி, 1 வெளிப்படுத்தல், மொத்தம் 5. யோஹனான் என்ற வார்த்தைக்கு கிரேஸ்ன்னு தான் பேர். காட் இஸ் மை கிரேஸ். எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாரு? 5 புத்தகம் எழுதியிருக்கிறார். வாட் இஸ் த நம்பர் 5 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன் ஹீப்ரூ? கிரேஸ். ஓகே, இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் நான். அவர் எழுதின நூல்கள் அனைத்துமே ரொம்ப வித்தியாசமானவைகள். நற்செய்தி நூல்களில் யோவான் ரொம்ப வித்தியாசமானது. நிருபங்கள் எடுத்து பாருங்கள். யோவான் எழுதின 3 நிருபங்கள், அதுவும் வித்தியாசமானது. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லவே வேண்டாம், எல்லாவற்றிலும் வித்தியாசமானது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் யார் வெளிப்படுகிறார்? யார் வெளிப்படுத்தப்படுகிறார்? இயேசுவை வெளிப்படுத்த விரும்புகிறார். இயேசு யார்? வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி பகுதியே, அதாவது 19ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. 2 முறை எழுதப்பட்டிருக்குதான். வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. யாருடைய வஸ்திரத்தின் மேல் எழுதப்பட்டிருந்தது? கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் மேலே. கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு பதில் என்ன? எலி மெலக், மை காட், மெலக்கி, மை கிங். அவர்தான் என்னுடைய ராஜா. எலி மெலக்காக இந்த உலகத்திலே கிறிஸ்து அவதரித்திருக்கிறார், ராஜாவாக அவதரித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புத்தருகிறோம். எங்களை முழுமையுமாய் ஆட்கொண்டு ஆளுகை செய்யும் என்ற ஜெபத்தை நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுமையுமாய் ஆளுகை செய்து விட்டால் அதுவே நமக்கு உண்மையான கிறிஸ்மஸ். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எலி மெலக்காக இந்த உலகத்தில் நீர் பிறந்திருக்கிறீர் என்கிற சந்தோஷமான செய்திக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் வர விரும்புகிறோம். தேவரீர் எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பூமி அனைத்திற்கும் ராஜா எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். நீ ராஜாதி ராஜா, நீ கர்த்தாதி கர்த்தா. எங்களை ஆட்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.